ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். இது சண்டே எடுத்த வீடியோ. சண்டே வந்து ஈவினிங் வந்து தோட்டத்துக்கு தான் போயிருந்தோம். தோட்டத்தில் வந்து தேங்காய் வந்து நிறையா காய்ச்சி இருந்துச்சு. ஆனால் அதை வந்து உரித்து நம்ம என்னைக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால போனோம். பசங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி, அவங்களுக்கு சண்டேன்னொன்னே வெளியில் வர்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. எப்படியோ எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டேன். போனோடனே பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக அந்த தேங்காவோட இது கீழே விழுந்துருந்துச்சு. அம்மா இவ்வளோண்டு தேங்காய் உண்டா உரிச்சுட்டாங்க அப்படின்னா, பாப்பா இது தேங்காய் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளுமே சின்ன பிள்ளையில இது தேங்காய்னு தானே நினச்சிருப்போம். நான்லாம் எங்கள் பாட்டி தோட்டத்துக்கு போகும்போது அங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இதில் தேங்காய் இருக்குது போல் அப்படின்னு எடுத்து அப்படி விளையாண்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நிறையா தேங்காய் வந்து ஹெல்ப்புக்கு இருக்க பையன் வந்து உரிச்சு போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்ச தேங்காய் தான். இது வந்து எனக்கு எண்ணெய் எடுக்கிறது வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு எடுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு தேங்காயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அது அழுகி போயிடும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது ஒரு பெரிய வேலை, இது பெரிய ப்ராசஸ், இது ஏன் போட்டு செய்கிற அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு அதை விடுறதுக்கு மனசே வராது. அதனால் இன்றைக்கி எல்லாமே உரிச்சு எடுத்தாச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். இதெல்லாமே அடுத்து வெயிலில் காய போடணும், எடுத்து உள்ளே மறுபடியும் வைக்கணும். திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம காய போடுற நேரம் பார்த்தா மழையும் வரும் நம்ம சோதனைக்கு. அதனால இது கொஞ்சம் வேலை தான். ஆனால் எடுத்தோம் அப்படின்னா பியூராக நம்ம வீட்டிலே நம்மளுக்கு வந்து எண்ணெய் கிடைக்கும். அதுக்கப்புறம் பசங்களை எல்லாருமே வேலை செய்யுங்கடா அப்படின்னு பாப்பா தம்பி 2 பேருமே போட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சண்டே டைம்லேயாவது கொஞ்சம் வேலை செய்யுங்கடா அப்படின்னு. ஏன்னா ஸ்கூல் டைம் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. அப்படியே அவங்களுக்கு படிப்பு அப்படின்ட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் போட்டி போட்டு 2 பேருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பிக்கெலாம் வேர்த்து ஊற்றிடுச்சு, அந்தளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் லெமன் பார்த்திங்க அப்படின்னா நிறையா காய்ச்சிருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு இருந்தேன். ஒரு வாழைப்பழம் பார்த்திங்கன்னா வாழைத்தார் பார்த்திங்கன்னா பழம் வந்து அப்படியே பழுத்து போய் இருந்துச்சு. சரி இன்றைக்கி அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு இருந்தேன். கருவேப்பிலை மரம் வந்து முன்னாடி இருந்ததுக்கு நல்லா இப்போ பெருசாக வளர்ந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் வந்து செரி பழமும் இருக்குது. அதுவுமே இப்போ சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கலோட பார்த்திங்க அப்படின்னா இந்த மரம் ஃபுல்லாகவுமே பழமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 பழம் பழுத்து இருந்துச்சு. சரி அதையும் விடுவானு அப்படின்ட்டு அதையும் பறிச்சிட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2.5 சாக்கு இருக்குது. இனிமேல் வந்து இதில் எப்படியும் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டராவது எண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிரும். தம்பியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேலை பார்த்து டயர்ட் ஆகிட்டான் அப்படின்ட்டு. நல்லா இன்றைக்கி வேலை பார்த்துச்சிங்க பசங்க. அதுக்கப்புறம் பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்திருந்ததை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அப்படியே பறித்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.